கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பெங்களூரில் ஒரு திருச்சபை ஒன்று திறக்கப்பட்டது. அதனுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சர்ச்சு ஒன்று பெங்களூரில் திறந்தாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பின்னணி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அம்மா அப்பா 4 பெண் பிள்ளைகள் ஒரு பையனோட பெங்களூரில் வேலைக்காக போகிறார்கள். போகிற இடத்துல அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற மூத்த பையனுடைய மேலே ஒரு பெரிய பொறுப்பு வைக்கப்படுகிறது. 4 பெண் பிள்ளைகளையும் அவர் வளர்த்து ஆளாக்கி அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு வச்சனால இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க. இவருக்கும் சரியான வேலை இல்லை. அப்போது சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தேடிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் தேவைப்படுறாங்க. வேலைக்காக வர்றவங்க இன்டர்வியூக்கு வரலான்னு சொல்லி அந்த டேட்டை கொடுத்துருந்தாங்க. அப்போ காலையில் விடிய காலம் 3 மணிக்கு கிளம்பியிருக்கிறாரு. 3 மணிக்கு அந்த ஸ்கூலுடைய கிரவுண்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. எப்படியாவது ஃபஸ்ட் ஆளாக நம்ம போய் இந்த வேலையை நம்ம வாங்கிடணும், இந்த வேலை கிடைச்சாதான் நம்முடைய தங்கச்சிங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு காலையில் 3 மணிக்கு போயிருக்கிறாரு. இவர் 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகும்போது அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன இவர் மட்டும்தான் போவார் அப்படின்னு நினச்சா கிட்டத்தட்ட 80 பேர் வந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வாட்ச்மேன் வேலைக்கு 80 பேர் நிற்கிறாங்க லைனாக. இவர் இத்தனை பேர் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அந்த கிரவுண்டில் வச்சு ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா உங்களை தேடுறோங்க, நானும் உங்களை தேடுறோம் ஆண்டவரே. ஆனால் இங்கே 80 பேர் கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு நிற்கிறாங்க, நானும் வந்திருக்கிறேன். நான் இந்த வேலை வேணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல. என்னை விட கஷ்டப்படுறவங்க யாராவது இந்த லைனில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை வேண்டாம். என்னை விட கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு அமைதியாக அப்படி உட்காந்துருக்கும்போது அந்த இன்டர்வியூக்கு வர்ற ஒருத்தர் சொன்னாரம்மா, யார் ஃபஸ்ட்டு வந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே எல்லாரும் கையை காமிச்சு, இதான் இந்த ஆள் தான் 3 மணிலேருந்து உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டு அந்த நிமிஷமே லெட்டரில் சைன் பண்ணி அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்து நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. இவர் ரொம்ப சந்தோஷத்தோட, பரவாயில்ல ஆண்டவரே, அந்த ஒரு சின்ன ஜெபத்தை கூட, என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை கூட இத்தனை பேர் மத்தியில் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு அற்புதம் செஞ்சீங்களே அப்படின்னு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச்சுக்கு முன்னாடி போய் நின்று, ஃபஸ்ட் டைம் நான் இந்த வாட்ச்மேன் வேலைக்காக போகிறேன், ஆனால் நான் என்றைக்கும் உங்கள் பிள்ளை தான் ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலுக்கு போனாராம். உடனே அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அதனுடைய ஓனர் கேட்டாராமோ, நீ எங்கே தங்கியிருக்கப்பா அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் தங்கியிருக்கேன், நீ ஒன்றும் அங்கே தங்க வேண்டாம், ஸ்கூலில் வீடு இருக்குது, இந்த வீட்டிலே நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி 20 வருஷம் 20 இயர்ஸ் 20 வருஷம் ஃப்ரீயாக ஒரு பெரிய வீட்டை கொடுத்து, ஈபி பில் இல்லை, வாட்டர் பில் இல்லை, எந்த அவங்களுக்கு வாடகை இல்லை, எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக 20 வருஷம் தங்க வச்சிருக்காங்க. அந்த வீட்டில் வச்சே 4 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இவர் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணி இவருக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்காங்க. உடனே ஒரு பொருத்தனை எடுத்தாராமா, என் வாழ்க்கையில் இவ்வளோ செய்த ஆண்டவருக்கு என் பிள்ளைகளை உங்களுடைய ஊழியத்துக்காக கொடுப்பேன்னு அவங்கள பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஒரு பையனுக்கு இப்போ சர்ச்சு கட்டி அந்த சர்ச்சை தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவரை போல நீதி உள்ளவர், நம்முடைய ஆண்டவரை போல புரிந்து கொள்ளுகிறவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்ம அவரிடத்துல போனால் போதும். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்தில் வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வா அப்படின்னு சொல்ற, என்கிட்ட வந்துருப்பா. சிம்சோன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவனுடைய சரீரத்தில் பல முயற்சி எடுத்தான், ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் என்ன பண்ணலைன்னா போகவே இல்லை. அதான் இளையகுமாரனுடைய கதையை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபீல் பண்றது ஓகே, தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கனால எந்த பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ வந்துரு என்கிட்ட. நம்ம தப்பு பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம இழந்துட்டோம், ஏமாந்துட்டோம், இதெல்லாம் மூட்டை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு
ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ என்கிட்ட வா, நான் நீ இழந்து போனது எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப நான் தருவேன், உன்னை நான் புதுப்பிப்பேன், உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை மறுபடியும் நான் நிறுத்துவேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா சத்ரு ஒரு மிகப்பெரிய திட்டம், அவன் போடுற திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம குற்ற மனசாட்சியில நம்மளை தனியை உட்கார வைப்பானே தவிர யார்கிட்ட போக விட மாட்டான். அதான் இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்கிற வரைக்கும் யார்கிட்ட போல, அப்பாட்ட போல. பாருங்களேன், அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அப்பாட்ட போற உணர்வு அவனுக்கு வரல. பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே பண்ணுவோம், ஆனா எங்க மட்டும் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை பிடிக்கும், எல்லாமே பண்ணுவோம், ஆனா என்ன பண்ணுவோம்னா கர்த்தரிடத்துல போறதுக்கு மட்டும் பாருங்களேன் நமக்கு டைம் கிடைக்காது. பாருங்களேன், கர்த்தர்கிட்ட போறதுக்கு மட்டும் ஏதோ ஒரு தடை இருக்கும். பாருங்களேன், நம்மளால அந்த நெருங்க முடியாது. ஆனா இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இல்ல என்னிடத்தில் வா, நான் உன்னை வாழ வைப்பேன், நீ என்னிடத்தில் வா. சிம்சோன் அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு கடைசியில் அவன் கர்த்தரிடத்துல போனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய இரக்கம் அவனுக்கு வெளிப்பட்டுச்சான்னு கேட்டா, கண்டிப்பா கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டுச்சு. சோ நம்முடைய தேவன் இன்னைக்கு ஆசையாய் பார்க்கிறார். நீ கஷ்டப்பட்டது போதும்பா, நீ இழந்தது போதும், நீ வருத்தப்பட்டது போதும், என்னிடத்தில் வந்தால் நான் உன்னை திரும்பவும் அலங்கரிப்பேன். உண்மையாகவே இந்த ஜெபம் முடியும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு மனிதனும் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தர் நல்ல வாக்கு தத்தங்களால் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் உண்மையாகவே அனுபவிக்க போகிறோம். நம்முடைய கண்கள் காணப்போகிறது, நம்முடைய குடும்பத்திலே அதை உணரப்போகிறோம். ஒருவேளை இன்று அதற்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமென். அதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதனாலே இங்கே கேட்கிறதோடு அப்படியே விட்டு விடாமல் அந்த டெய்லி பேசப்படுகிற அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப அறிக்கை செய்து அதை தானே நமக்காய் சொந்தமாக்கி கொள்ளும் போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்கு செய்வார். இன்றைக்கு நம்ம உள்ள வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே நாம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போல் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமை அடையாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். அந்த கடைசி 4 வரிகளை வாசிக்க போகலாம். நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ஃபுல் வசனம் வாசிக்கலாமா? நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தலத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போல் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். ஆமென். நியாயக்கேட்டின் மக்களால் இனி அவர்கள் சிறுமைப்படாமலும் அவர்களை நாட்டினேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது மிக அழகான ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம். நியாயக்கேட்டின் மக்களால் நீ இனி சிறுமை அடைவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? நியாயக்கேட்டின் மக்களால் நாம் இனி சிறுமைப்படுவது இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் யாருக்குமே நம்ம துரோகம் பண்ணியிருக்க மாட்டோம், யாருக்குமே தவறு செஞ்சிருக்க மாட்டோம், நம்மளால அவர்களுக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்காது. ஆனால் காரணமே இருக்காது. நம்ம மேல் பகையாளியாகி நமக்கு விரோதமாய் பேசி ஏதோ ஒரு குடும்பத்தை ஏவி விட்டு, மனிதர்களை ஏவி விட்டு, இல்லைன்னா ஆஃபீஸில் போய் பேசி நமக்கு நியாயக்கேடு செய்வதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் தவறு செய்கிறதுனாலே அல்ல, நீங்கள் தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த உலகத்திலே இப்பொழுது நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் அப்படின்னா நியாயக்கேட்டின் மக்கள். அவர்களிடத்துல எந்த நியாயமுமே இருக்காது, ஒரு நியாயம் கூட இருக்காது.
நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன இப்படி பண்ணுறாங்களே இவங்க, இந்த விஷயத்தை இப்படி செய்கிறாங்களே, இந்த மனுஷனுக்கு ஒரு நியாயம் இருக்குதா, நியாயமாக ஏதாவது செய்யலாமா? அப்படிப்பட்ட மனிதர்களாலே நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாயக்கேட்டின் மக்கள் அவர்களுடைய கைக்குள்ளே சிலரை அடக்கி வைத்திருக்கிறார்கள். பாஸ்டர், எனக்கு விரோதமாக ரொம்ப நியாயக்கேடு செய்கிறாங்க, இது நியாயமே இல்லை, இது என்னுடையது, ஆனா அவனுடையது அப்படின்னு புடுங்கி வச்சிருக்கிறான். இது பாருங்க, அவங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, அவங்களுக்கு அரசியல் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க. அவங்களுக்கு மேனேஜரை தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இப்படியே சில நியாயக்கேடான மனிதர்களாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நியாயக்கேட்டின் மக்களால் கர்த்தர் உங்களை பாதிக்கப்பட விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் இனி வருத்தப்படுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த 2 ஆண்டுகளிலே பார்ப்பீர்களேனா, நம்ம இந்த இடத்துல சர்ச்சு போடும்போது ஆப்போசிட்டில் ஒரு பெண்கள் மீட்டிங் வரும்போது நம்முடைய திருச்சபைக்கு முன்பாக ஒரு சாமினா ஒன்று போட்டோம். இந்த ரோட்டில் அப்படின்னா கொஞ்சம் எல்லோரும் இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு இடம் இங்கே பார்த்ததுனால இங்கே மீட்டிங் நடத்திட்டு அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஓரமாக ஒதுக்கி ஒரு இடத்துல சாமினா போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்குள்ளே வச்சிட்டோம். ஆனால் திடீரென்று ஒரு 2 3 பசங்க வந்தாங்க. வந்துட்டு என்ன யார்கிட்ட கேட்டு சாமியானா போட்டிருக்கீங்க அப்படி கேட்டுறாங்க. நான் சொன்னேன், ரோட்டில் சாமியானா போட்டுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? ரோடு அப்படின்னா அந்த சைடில் அந்த ஓரம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கலாம், அவங்கள்ட்ட கேட்டாச்சு. இந்த காரு வண்டி இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லை. அது பாட்டுக்கு தனியாக ஒரு இடத்துல நம்முடைய ஃபங்க்ஷனுக்காக போட்டிருக்கிறோம். அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இம்மிடியட்டாக அதை கலட்டணும் அப்படின்னாங்க. இம்மிடியட்டாக அதை கலட்டணும் அப்படி. உள்ளுக்குள்ளே சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம் நம்ம, அது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம். அந்த சாமியானா போட்டிருக்க வீட்டில் அவர்கிட்ட கேட்டோம், அவர் தாராளமாக போட்டுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ஓகே. இல்லை எங்களுக்கு தெரியாது, கலட்டணும். பிரதர், என்ன விதத்தில் இது நியாயம்? இது நியாயமே இல்லை. இது யாருக்கும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை. ஒரு 2 hours இப்போ மீட்டிங் முடிச்சோன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவ்வளோதான், அடுத்த நிமிஷத்தில் அதை கழட்டிட போகிறோம். அதில் ஒன்றும் இல்லையே, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே. டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு அது பிடிக்கல, எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம். நாங்கள் இதை கழட்ட சொல்கிறோம், கழட்டுங்க அப்படின்னு. அப்போது சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. என்ன பாஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய், அப்படியெல்லாம் கழட்ட முடியாது, அது என்ன நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே வாக்குவாதத்திற்காக போய் ஆரம்பித்த உடனே நான் அவருடைய கையை பிடிச்சி, பிரதர் நீங்கள் வந்துருங்க, நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி பிரதர், 10 நிமிஷத்துக்குள்ள நான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொன்னேன். 10 minutes நம்ம கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க ரோட்டில் இருக்கிற பசங்க. ஆனால் நான் ஒரு 10 நிமிஷத்தில் அதை அவங்கள்ட்ட போட்டவங்கள்ட்டே கலட்ட சொல்லிவிட்டு, இந்த ஆப்போசிட் இருக்கிற மண்டபத்தில் வாடகைக்கு பேசி, இந்த மாதிரி 1 day வாடகை கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றது கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு, காலங்கள் தாண்டிருச்சு. ஆனால் சில ஆண்டுகள் அன்னைக்கு தான் அந்த பசங்க கடைசியாக வந்தது. அதற்கு பிறகு ஒரு நாள் ஒருத்தர் அழுது கொண்டே வந்தாருங்க. வந்துடும் போது சொன்ன, என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒருத்தர் விஷம் குடிச்சிட்டு ரயில் ரோட்டில் படுத்து கிடக்கிறாரு, என்ன பண்ணுறேன்னே தெரில அவரை. சரி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தா, யார் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்னாரோ அந்த மனுஷன், அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று அந்த சாமியானாவை கழட்ட வச்ச அந்த மனுஷன் உயிருக்கு போராடி அப்படியே வராரு. அவருக்காக ஜெபம் பண்ணால் காலையே விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்போது நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். சில நேரங்களில் நியாயக்கேடான மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் பரம்பி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயக்கேட்டின் மக்களால் நாம் இனி சிறுமைப்படாதபடி கர்த்தர் உங்களை என்னையும் நிலையாய் நிலைநாட்ட போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நான் நம்புறேன், எந்த நியாயக்கேடு செய்கிற மனிதர்களால் நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ இனி அந்த சிறுமை இருக்காது. உங்கள்கிட்ட பணத்தை வட்டிக்காக கொடுத்து அந்த வட்டியை வாங்கிட்டே இருக்கலாம், அதில் ஒரு நியாயம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஐயோ 10 வருஷமா இவங்க கட்டுறாங்களே, 4 வருஷமா இவங்களுக்கு கட்டுறாங்களே, கொஞ்சம் 1 மாதம் வேணா இந்த வட்டி காசை குறைச்சி கொடுக்கலாம்,
இல்லைன்னா ஒரு மாதம் நீ கொடுக்க வேணாம்ப்பா, இப்போ லாக்டவுன் தானே அப்படின்னு சொல்கிற அந்த மனிதர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். நியாயக்கேடு, ரொம்ப நியாயக்கேடு பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. நான் வாங்கினது 1 லட்சம், ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே நான் கடன் கட்டிட்டேன், ஆனால் இன்னுமே என்னால் ரிலீவ் ஆக முடியல. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நியாயக்கேடான மனிதர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், இன்னைக்கு அட் பிரசன்ட் இந்த வார்த்தையை சொல்லுகிற வரைக்கும் நான் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் நிறைய அடிபட்டுட்டேன், நான் நிறைய நொந்துட்டேன். கர்த்தர் அவங்கள தண்டிக்க மாட்டாரா? கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு? இப்படிப்பட்ட 1000 கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பினாலும் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வல்லமையை தரப்போகிறார். அது என்னவென்றால், இதுவரையிலையும் நியாயக்கேடு செய்கிற மக்களால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பாதிப்பை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் இனி அந்த நியாயக்கேடு செய்கிற மனிதர்களால் நீங்கள் பாதிக்கப்படுவது இல்லை என்கிற அளவிற்கு ஆண்டவர் உன்னதமான இடத்துல உங்களை கொண்டு போய் கர்த்தர் வைக்க போறார். ஹல்லேலூயா. இனி உங்களை அப்படி நெருங்க வருகிறவர்கள் பயப்படுவார்கள். இனி உங்களை அவர்கள் நெருங்க மாட்டார்கள். இனி உங்களுடைய அருகாமையில் அவர்கள் வர முடியாது. காரணம் என்னன்னா, உங்க கூட இருக்கிற ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பலவான்களாய் மாற்றி, சத்துருக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணி, சத்துருக்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை உன்னதமான இடத்துல கொண்டு போய் வச்சு கர்த்தர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க 2 கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நியாயக்கேடு செய்கிற மனிதர்களால நான் இனி பாதிக்கப்பட போவது இல்லை, பாதிக்கப்பட போவது இல்லை. கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறதற்காய் நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.